இரு. $18K சேலரினா என்ன? இப்போதைக்கு போலாம்ல. எப்படி சத்யா 18லாம் பத்தவே பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 30 இருந்தாவது கரெக்டா இருக்கும். போன கம்பெனிலும் இதே சேலரி, இந்த கம்பெனிலும் அதே சேலரி. வேலைக்கா சரி பாத்துக்கலாம். நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போதைக்கு நீ இந்த ஜாப் போனோன்னா உன்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீயே பாத்துக்கலாம்ல. அதுக்காக சொன்னேன். இது நீ போன்லயே சொல்லிருக்கலாம். நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். நான் இதை சொல்ல மட்டும் கூப்பிடல. பின்ன ப்ராக்டிக்கலா கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. உனக்கு என்ன வயசு? 27. எனக்கு இந்த ஆகஸ்ட் போச்சுன்னா 30ன்னு நினைக்கிறேன். ஏன் கேக்குற? டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னொரு கிடைக்கிற 18,000 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டதுன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க சத்யா. சரி நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான். நடுவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அப்பா அம்மா எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துருக்கூடாது. இதெல்லாம் ஏன் ஸ்டூடெண்ட் புரியுதா? அப்புறம் உங்கள் வீட்டில் மேரேஜ் ஸ்டார்ட் போச்சுல்ல, நீ அவங்க சொல்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க. ஏய், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. ஒரு நல்ல ஜாப் நல்ல சேலரி இருந்தால் தான் நல்ல லைஃப் லீட் பண்ண முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்பெல்லாம் கல்யாணம் பண்ண வச்சுக்கோயேன், நம்ம தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ லாஜிக்காக வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பண்ண வேணாம். சரி ஓகே, கண்டினியூ பண்ண வேணாம். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண வேணாம். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். எங்க அக்கா வீட்டுக்கு போற வழியில தானே உன் வீடு இருக்கு. வா, உன்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைண்ணா மெட்ரோலேயே போய்க்கிறேன். இந்த ஏரியால இன்னும் மெட்ரோ போடல. அங்கே பேசின எதுவும் நான் விளையாட்டுக்கு சொல்லல. நான் அது சீரியஸா தான் எடுத்துக்கிட்டேன். உனக்கு இப்போ வேலை இல்லை, அதுக்காக ட்ரை பண்ற அதானே? இல்ல இப்போ உனக்கு வேலை கிடைச்சா ஆகணும்னு யாராவது டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? எங்க வீட்ல மேரேஜ் ஸ்டாக் போச்சுன்னா நான் பாத்துக்கிறேன், உங்க வீட்ல போச்சுன்னா நீ பாத்துக்கோ. அதுக்காக பிரேக்கப்லாம் என்ன? இதெல்லாம் நீ யோசிச்சு பேசிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எங்க எமோஷன் எப்படி ரியாக்ட் ஆகும்னு கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. இங்க பாரு ஜெகன், வர எல்லா இன்டர்வியூஸையும் அட்டன் பண்ணு. கிடைக்கலையா அகைன் ட்ரை பண்ணு. அப்பவும் கிடைக்கலையா பிரச்சனையே இல்லை. நான் வேலைக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன். அதுல உனக்கு ஏதாவது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கா? ஓ, பைத்தியம் மாதிரி எதை யோசிச்சுட்டு இருக்காத. நான் கிளம்புறேன்.
சத்யா, மேரேஜ் அப்போ உங்கள் வீட்டில் நான் கேட்குற பைக்கை டவுரியாக தருவாங்கல்ல? உன்னோடுதான் எப்போதும் நான், உன்னோடுதான் எப்போதும் நான், உன்னோடுதான் எப்போதும் நான், உன்னோடுதான் எப்போதும் நான்.